வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம திருமணத்துக்கு எப்படி வரன் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாருங்க. இப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு 6 மற்றும் 7ஆம் பாவத்து அதிபதியாக இந்த சனி வருவார். அப்போ சனி தசை நடந்துகிட்டு இருக்கும்போது திருமணம் செய்யக்கூடாதா? அப்படி திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னா அந்த 18-19 வருட சனி தசையுமே அவங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இதற்கு வந்து பதிலளிக்கக்கூடிய ஒரு வீடியோவை தாங்க இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்கு சனி பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவ அதிபதியாக வருவார், 7ஆம் பாவ அதிபதியாக வருவார். ஸோ அப்படி இந்த 6 மற்றும் 7ஆம் அதிபதியாக வந்தார் அப்படின்னா அந்த திருமண வரனை சூஸ் பண்ணலாமா? ஸோ அப்படி அவங்கள சூஸ் பண்ணி நம்ம திருமணம் செய்யும்போது பிரச்சனைகளையோ பாதிப்போ வருமா அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ சனி மட்டும் கிடையாதுங்க. அதாவது வந்து சூரியன், சந்திரன், ராகு, கேதுக்களை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 5 கிரகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 2 ஆதிபத்திய வீடு இருக்குங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதுன லக்னத்தை எடுத்துக்கோங்க. மிதுன லக்னத்துக்கு திரிகோண அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவ அதிபதியாக வருவார். அதே மாதிரி 12ஆம் பாவ அதிபதியாகவும் அவர் தாங்க வந்து வருவார். அப்போ இந்த 12ஆம் பாவ அதிபதியாக வரனால இதை நம்ம எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வந்து வருங்க. ஸோ அதே மாதிரி இதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் இந்த சனி பார்த்தீங்கன்னா 6, 7, 8ஆம் பாவ அதிபதிகளாக வந்து வருவாங்க. அதாவது வந்து கடகத்துக்கு வந்து 7, 8ஆகவும் வருவார். இந்த சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா 6, 7ஆம் பாவ அதிபதியாக வருவாருங்க. அப்போ இந்த சனி தசை நடக்கிற ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதாங்க அவரோட கேள்வியாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு உதாரண ஜாதகம் இருக்கு. இவர் கேட்ட அப்படியே எக்ஸாக்ட் கேள்விக்கு பதில் கொடுக்குற வகையிலே அந்த ஜாதகம் இருந்துச்சு. அப்படிங்கிறத தான் அந்த ஜாதகத்தை பதிவிட்டே நம்ம இவர் கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சேங்க. இப்போ ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த ஜாதகத்தை வந்து பாருங்களேன். ஸோ இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா கடகலக்னம். ஸோ கடகலக்னத்துக்கு 7 மற்றும் 8ஆம் பாவ அதிபதியாக வந்து இந்த சனீஸ்வரன் வருவார். சிம்ம லக்னத்துக்கு 6 மற்றும் 7ஆம் பாவ அதிபதியாக வருவானுங்க. ஸோ 6ஆம் பாவ அதிபதியோ 8ஆம் பாவ அதிபதியோ திசையாக நடந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து நம்ம சூஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் தாண்டி இவங்க வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து நம்மக்கிட்ட பார்த்து வந்து திருமணம் செய்யலை. பட் உதாரண ஜாதகத்துக்கு இது ரொம்பவே சிறந்த ஒரு ஜாதக அமைப்புங்க. அதனால தான் இதை வந்து நான் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா வந்து 7 மற்றும் 8ஆம் பாவ அதிபதியான சனீஸ்வரோட தசையே உங்களுக்கு நடக்குது. திருமணம் அப்படிங்கிறது வந்து இவங்க செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த சனி இவங்க ஜாதகத்தில் எங்கே உக்காந்துருக்காரு அப்படின்னு வந்து பாருங்களேன். அதுவும் குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. குடும்பஸ்தானத்தில் கூடயே ராகுவும் சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்ததும் சொல்லலாம், கட்டாயம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும், பாதிப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த சனீஸ்வரன் 8ஆம் பாவ அதிபதி. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சனீஸ்வரன் ஸ்ட்ராங்கான இடங்கள்ல போய் உட்காரக்கூடாது. இந்த சனீஸ்வரன் ஸ்ட்ராங் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் உட்காந்து கூடயே பார்த்தீங்கன்னா ராகுவும் சேர்ந்து உட்காந்துருக்காருங்க. ஸோ ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துருக்காரு. அதாவது லக்னத்துக்கு 5ல் உட்காந்துருக்காரு. இந்த ராகுக்கு 4ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவனை பற்றி பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சனி ராகு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை எங்கே உட்காந்தாலுமே கொடுக்கத்தாங்க செய்யும். அப்போ இந்த ஜாதகத்தை யாருக்கு கொடுத்துச்சு? கணவருக்கு கொடுத்துச்சா, மனைவிக்கு கொடுத்துச்சா, குடும்பத்துக்கு கொடுத்துச்சா, இல்லை எந்த பிரச்சனையுமே கொடுக்கலையா அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ 7ஆம் பாவம் கணவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். 8ஆம் பாவம் இல்லை இந்த அம்மாவோட உடல் நலம் பாதிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த சனின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தோட சாரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணுங்க. எப்பயுமே ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் போய் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு மட்டுமே பலன் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. ஸோ அந்த கிரகம் எதன் ரீதியாக அதை செயல்படுத்த போகுது அப்படிங்கிறதாங்க வந்து சாரம். ஸோ இப்போ ஒரு கேட்டார் பார்த்தீங்களா, 2 ஆதிபத்தியம். எல்லா கிரகங்களுக்கும் நான் சொன்ன 5 கிரகங்களுக்குமே 2 ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வரத்தாங்க செய்யும். ஸோ அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் 2மே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கிரகம் எந்த கிரகத்தோட சாரம் வாங்கி உட்காந்துருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணுங்க. சாரம் வாங்கின கிரகம் நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல உட்காந்துருக்கு, ஒற்றைப்படை பாவங்களில் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா அது பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்காதுங்க. இரட்டைப்படை பாவங்களாக இருந்துச்சுன்னா அது 6, 8, 12 இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு யோகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இப்போ இந்த சனி எந்த கிரகத்தோட சாரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பூர நட்சத்திரத்தோட சாரத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ பூர நட்சத்திரம்னா யார்? சுக்கிரன். ஸோ சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு 4ஆம் பாவத்திலேயே நல்ல நிலைமையில் உட்காந்துருக்காரு. ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ குடும்பத்தில் பாதிப்பு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா? ஏன்னா ராகு உட்காந்துருக்க சாரம் சூரியன் அவர் திரிகோண வீட்டில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. அப்போ சனி உட்காந்துருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடான 4ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இவருக்கு சனி திசையில் சொந்த வீடு, வண்டி, வாகனம் நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கே தவிர பாதிப்பு அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் யார் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் கேதுவும் போய் உட்காந்துருக்காருங்க. ஸோ கேது எந்த நட்சத்திரத்தோட சாரத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரமான பூரட்டாதியில் போய் உட்காந்துருக்காருங்க. குரு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே உச்சத்தில் வந்து உட்காந்துருக்காருங்க. ஸோ அப்போ பிரச்சனை அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கல. அப்போ குரு பார்த்தீங்கன்னா உச்சத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அதுவும் லக்னத்திலேயே உச்சமாகி 5ஆம் பார்வையால் பார்த்தீங்கன்னா சூரியனையும் புதனையும் பார்த்துறாருங்க. அப்போ அதுவே வந்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சனியும் வந்து நட்சத்திர சார அடிப்படையில் நல்லா உட்காந்துருக்காரு. ராகுவும் நட்சத்திர அடிப்படையில் நல்லா உட்காந்துருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனால் இங்கே 8ஆம் பாவ அதிபதியாகவும் இந்த சனி வேலை பார்க்கணும் இல்லையா? ஸோ அதற்குரிய தசையும் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா 6ஆம் பாவம் எடுத்துக்கலாமா, 7ஆம் பாவம் எடுத்துக்கலாமா, இல்லை 7ஆம் பாவம் எடுக்கணுமா, 8ஆம் பாவம் எடுக்கணும்னா 2 பாவத்துக்குமே அவர் வந்து செயல்படதாங்க வந்து செய்வார். ஸோ இங்கே எப்படி செயல்படுறாரு அப்படின்னா இப்போ 7ஆம் பாவத்துக்கு செயல்பட்டுருந்தா குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கணும். ஸோ குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. ஏன்னா லக்னம் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவமான குடும்பஸ்தானமும் சனி ராகுவும் சேர்ந்து நல்லபடியான நிலைமையா அதற்கு சாரம் கொடுத்தவங்க நல்லபடியான நிலைமையில உட்காந்துருக்கும் போது குடும்பத்தை வந்து கெடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி குழந்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 குழந்தை வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் பிரச்சனை, 2மே ஆண் குழந்தைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ குடும்பத்தை கெடுக்கலை. அப்போ எதில் கெடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சனியில் மொத்தம் 8 வருஷம் இவருக்கு வந்து ஓடி இருக்குது. இப்போ 9ஆவது வருஷத்துக்குள்ளே வந்து இவர் போகிறாரு. ஸோ இந்த சூழ்நிலை என்ன ஆச்சு அப்படின்னா இவரோட நெருங்கிய நண்பருக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடன் கொடுத்துருக்காருங்க. ஸோ இதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணிக்க, பிஸ்னஸில் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்துருக்காரு. அந்த கடன் வாங்கி இவரோட நண்பரும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் போட்டிருக்காங்க. பிஸ்னஸில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிஸ்னஸும் லாஸ் ஆயிடுச்சு. இவரோட நண்பர் பார்த்தீங்கன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த சனி அப்படிங்கிறது வேலை பார்ப்பார். 2 ஆதிபத்தியத்தையுமே வந்து செய்வார். அதில் எந்த ஸ்தானங்கள் வந்து வலு குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். ஏன்னா இவருக்கு 8ஆம் பாவத்தோட ஸ்தான வலு தான் குறைஞ்சிருக்கு. ஸோ 8 அப்படின்னா தீராத கடன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தீராத நோய் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம் கடன் பிரச்சனைலாம் மாட்டினா சரி ஏன் நோயில் மாட்டல அப்படின்னு சொல்லி. லக்னமும் 5ஆம் பாவமும் நோய் நொடிகளை வந்து கொடுக்குங்க. ஸோ லக்னம் பார்த்தீங்கன்னா குரு உச்சத்தில் உட்காந்து சூப்பராக இருக்காரு. அதே மாதிரி 5ஆம் பாவத்தில் சூரியன் புதனோட சேர்க்கை சேர்ந்து சூப்பராக இருக்குது. அதனால தான் நோய் நொடிகளை கொடுக்காம மீள முடியாத கடனில் கொண்டு போய் இவங்களை வந்து தள்ளி விட்டுருச்சுங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி திருமணத்துக்கு பார்க்கும்போது குடும்பஸ்தானம் கெட்டு போயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி சனி தசை, ஏன்னா சனி தசை இப்போ 16-17 வருஷம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வரைக்குமே உங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுமா, பொருளாதார வாழ்க்கை பாதிக்கப்படுமா, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதற்கப்புறமேல் நம்ம முடிவு பண்ணுங்க. ஏன்னா இங்கே லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 5ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் பாவ அதிபதியுமே பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தெலாம் உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறனால தான் குடும்பத்தை கொடுத்துருச்சு. ஆனால் 8ஆம் பாவத்தில் சந்திரன் கூட கேது போய் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி லக்னாதிபதியான்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் தான் அவர் 8ஆம் பாவமான மறைவு ஸ்தானத்தில் போய் கேது கூட உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறனால பிரச்சனையை கொடுத்து தீராத நோயை கொடுத்துருக்கணும். பட் லக்னமும் 5ஆம் பாவமும் ஸ்ட்ராங் ஆனனால மீள முடியாத கடன் பிரச்சனைகளை வந்து கொடுத்துருச்சு. குடும்பத்தில் எந்த ஒரு பாதிப்பையுமே உண்டு பண்ணி கொடுக்கலாங்க. அப்போ நம்ம திரும்ப வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நமக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, குடும்ப வாழ்க்கைக்குரிய பாவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி 2 ஆதிபத்தியம் வரக்கூடிய கிரகங்கள் தசை நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூச்சம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.